மங்களம் பொங்கிடும். சுபதின மங்கள திருப்பலியை நிறைவேற்ற குருவுளம் வருகவே. சுபதின மங்கள திருப்பலியை நிறைவேற்ற குருவுளம் வருகவே. பரிவுள்ள நாதனம் இயேசுவிடம் இறையாசிர் பெற்று தர வருவீரே. பரிவுள்ள நாதனம் இயேசுவிடம் இறையாசிர் பெற்று தர வருவீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குத்துவிளக்கு ஏற்றுதல். திருமறை போற்றும் தீபமாய் அருள்மலை பொழியும் அன்பராய் நாடி வந்தோருக்கு நற்கதியாய் வாடி நிற்போருக்கு வழிகாட்டியாய் நீடித்த நோய்களை தீர்ப்பவராய் தேடி வந்து தேற்றுபவராய் விளங்கும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோணி மாமுனியின் திருக்கொடியை ஏற்றி இறை ஆசிரை பெற்று வழங்கிட வந்திருக்கும் நம் வட்டார அதிபர் அருட்தந்தை போஸ்கோ குணசீலன் அடிகளார் அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இறை உறவில் நிறைவுகளை அருட்தந்தை ராபின் அருட்தந்தை அவர்களை இரண்டாவது திரியை அன்புடன் அழைக்கின்றோம். துறவற அர்ப்பண வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு விழா காணும் அருட்சகோதரி விலோமி அவர்களை மூன்றாவது திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம்.
இயேசுவின் திரு இருதய இல்லத்தலைமை அருட்சகோதரி செல்வி மற்றும் டிஎம்ஐ இல்லத்தலைமை அருட்சகோதரி நானக்கன் அவர்கள் 4வது திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியை ஏற்ற நமது ஊர் பொறுப்பாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சகோதர சகோதரர்களே, முன்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் இன்னும் முன்னாடி வந்துடுங்க. பின்னாடி ரோட்டுக்கு பேர் தாங்க ஆட்கள். முன்னாடி வந்துடுங்க. இன்னும் முன்னாடி வாங்க. ஏக்கா ஞானப்பிராசம் வீட்டம்மா வாங்க. டிரைவர் வீட்டம்மா வாங்க. ஏக்கா சின்ன பிள்ளைய வச்சுருக்கல சோப்பு சேலைக்கா அழகாக இருக்குது உங்கள் சேலை. வாங்க முன்னாடி. அப்போ தான் டிவியில் தெரியும், உலகம் முழுசும் பார்ப்பாங்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக கொடியேற்ற பெருவிழா முதல் நாள் திருவிழா. இன்றைய நாளில் நமது அழைப்பை ஏற்று இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றி கொடி மந்திரித்து கொடியேற்றி நமக்கு நிறைந்த அருள் வரங்களை பெற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறவர்கள் நமது முன்னாள் தாய் பங்கின் இந்நாள் பங்கு தந்தையும் சிறப்பாக அந்த திருத்தலத்தினுடைய அதிபரும் நமது வட்டார அதிபருமான அருட்தந்தை போஸ்கோ அடிகளார் அவர்கள். இன்று அவர்களை நாம் அழைத்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று சொல்லி வந்திருந்து நேரத்தோடே வந்திருந்து நமக்காக ஜெபித்து இறையருளை பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களை நமது பங்கு மக்கள், விருந்தினர்கள், நண்பர்கள், பக்தர்கள் அனைவரது பெயராலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் மறையுரை ஆற்றுவதற்காக மறையுரை தென்றல் என்று நமது மறை மாவட்டத்தில் அழைக்கப்படுகிற அருட்தந்தை ராபின் அடிகளார் அவர்கள் நமது வல்லம் பக்கத்திலே ஆலயத்தை கட்டி தந்தவர்கள். இன்னும் நமது தென்காசி பள்ளிகள் அதனுடைய அறைகளை நமக்கு கட்டி தந்திருக்கிறவர்கள். பல இடங்களில் நமக்கு தந்தையர்கள் இல்லம் கட்டி தருகிற அருமையான அருட்தந்தை ராபின் அடிகளார் அவர்களும் நமது அழைப்பை ஏற்று இன்று வந்திருந்து மறையுரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். தந்தை ராபின் அடிகளார் அவர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமது பங்கு மகன் அருட்தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்கள் தந்தை அவர்களும் கொடியேற்றம் என்னும் திருவிழா நாட்களிலே நான் உடன் இருந்து நமது மக்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வருகிறேன் என்று நான் அழைத்த பொழுது அன்போடு வந்திருக்கிறார்கள். தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நமது பக்கத்து பங்கில் இருக்கிற வாடியூர் பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அடிகளார் அவர்கள் தந்தை அவர்களும் இன்றைய நாளிலே அழைத்த பொழுது வேறு இடத்தில் திருப்பலி இருந்த பொழுதும் அவர்கள் நமக்கு அங்கு வேறு தந்தையை ஏற்பாடு செய்துவிட்டு வந்து ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். நமது மகிழ்ச்சியிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தந்தை லியோ ஜெரால்ட் அடிகளார் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்மாத்தூர் செமினரியிலே பேராசிரியராக பணிபுரிகிற அருட்தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்கள் நமது போஸ்கோ தந்தை அவர்களுக்கு மகன் முறை வேண்டும். அவர்களும் இந்த நாளிலே நமது கொடியேற்ற பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக நமக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம்.
இன்றைய நாளிலும் சிறப்பாக நமது பங்கிலே பணியாற்றிய நமது சுப்பீரியர் சிஸ்டர் தலைமை சகோதரி செல்வி அருட்சகோதரி அவர்கள் ஏற்கனவே அவர்கள் 6 ஆண்டுகள் பணியாற்றி இப்பொழுதும் நம்மோடு கூட பணியாற்றி இன்னும் ஒரு சிறப்பாக ஒரு பெரிய இல்லத்திற்கு அவர்களது தலைமை இல்லத்திற்கு அவர்கள் பணி செய்வதற்காக செல்லுகிறார்கள். இன்றைய நாளிலே அவர்களையும் அவர்களது பணி மிகச்சிறந்த பணி, அவர்களையும் நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கு பணியாற்றினாலும் இங்கு பல அருட்சகோதரிகள் அவர்கள் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வழியாக நமது பங்கிற்கு பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அவர்களை நினைவுறுகிறோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவர்களது பணி சிறக்க நாம் வாழ்த்துகிறோம். எனவே அவர்களையும் இந்த திருப்பலியிலே நாம் நினைவுறுகிறோம், அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்மோடு நமது கன்னியர் இல்லத்திலே பணியாற்றிய அருட்சகோதரி பிலோ அவர்கள் 25 ஆண்டுகள் தனது அர்ப்பண வாழ்வில் இறை அழைத்தலில் அவர்கள் சிறந்த பணியாற்றி மருத்துவ பணியாற்றி நமது பங்கு மக்கள் இந்த பகுதி மக்களுக்கு சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலும் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களது பணி சிறக்க இன்னும் அவர்கள் தலைமை சகோதரியாக இருந்து அவர்கள் பணியாற்றுவதற்காகவும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நமது மண்ணில் பிறந்து கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட அருட்தந்தையர்களை நாம் நினைவுறுகிறோம். இந்த நாளிலும் அருட்சகோதரிகளும் நமது மத்தியிலே வந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் முதல் நாள் கொடியேற்ற இந்த நிகழ்விலே அவர்கள் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. எனவே நமது மண்ணின் அன்பு பிள்ளைகள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து உங்களையும் அன்போடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமது சேக்கரடாட் அருட்சகோதரிகள், நமது டிஎம்ஐ அருட்சகோதரிகள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் உடன் வந்திருந்து உடனே நமக்கு எப்பொழுது எந்த உதவி கேட்டாலும், எந்த பணியை கொடுத்தாலும் நமது நற்கரணை வாங்குகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வகுப்பு எடுக்க வேண்டும் என்று நமது டிஎம்ஐ தலைமை சகோதரிடம் நான் கேட்டபொழுது உடனடியாக அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஒரு நாள் நிகழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருட்சகோதரி ஹேம்லெட் அவர்களிடம் கேட்டேன். உடனடியாக சரி என்று சொன்னார்கள். நமது அருட்சகோதரிகளும் எல்லா பணிகளையும் முன்னின்று நடத்துகிறார்கள். 2 சபை அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உங்களது பணி சிறக்க, உங்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்மீக பலத்தை ஆண்டவர் தர வேண்டி உங்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நமது ஊர் பொறுப்பாளர்கள், இன்னும் நமது அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள், நமது மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். பக்த சபைகள், இயக்கங்கள், சங்கங்கள், குழுக்கள் அனைவரையும் நாம் நினைவு கூறுகிறோம். எல்லோரும் இணைந்து இந்த திருவிழாவிலே நீங்கள் முழுமையாக ஈடுபாட்டோடு பணி செய்கிறீர்கள். ஈடுபாட்டோடு திரு நிகழ்ச்சிகளிலே, திருவருட்சாதனங்களிலே கலந்து கொள்கிறீர்கள். நமது ஊர் மக்கள், நமது பொறுப்பாளர்களை இந்த நேரத்திலே நினைத்து உங்கள் அனைவரையும் நான் நினைவு கூர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துவதோடு உங்களது பணி, ஆன்மீக பணி சிறந்து விளங்கவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நமது பங்கு ஆன்மீக வளர்ச்சி சிறப்பாக அமையவும் நீங்களும் உடன் பணியாளர்களாக பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நமது பங்கு மக்கள், விருந்தினர்கள், நண்பர்கள், பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். கைத்தட்டிரும். உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன், யாரையோ சொன்னது மாதிரி எங்கேயோ விருந்துக்கு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கல. சரி, பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக நமது ஊர் மக்கள், பங்கு மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் சேசு மிக்கேல், செல்வ பாக்கியம், ரூபன், சுருதி மேரி. திருப்பலி முன்னுரை. நம்பிக்கையோடு வருவோருக்கு நல்வாழ்வு அளிக்கும் நாயகரே, கும்பிடு போட்டு கேட்போரின் குறைகளை எல்லாம் தீர்ப்பவரே, அபயம் என்று அழைப்பவர்களுக்கு உபயம் செய்திட வருபவரே, வரம் வேண்டி வந்தோரை கரம் நீட்டி அணைப்பவரே, கோடி அற்புதரே, எங்களின் காவலரே, பொற்பதம் பணிந்து நன்றி பாமாலை சூட்டி மகிழ்கின்றோம். நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பெருவிழாவை அகமுக மகிழ்ச்சியோடு நெஞ்சம் நிறை நன்றியோடு கொடியேற்றி கொண்டாட காத்திருக்கும் அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே,
விண்ணோக்கி உயரும் நம் பாதுகாவலரின் திருக்கொடியோடு நம் உள்ளங்களையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் உயர்த்துவோம். நம் விண்ணுலக தேவனின் அருளும் ஆசீரும் நம் பாதுகாவலரின் வழியாக நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம் ஊரிலும் தங்கிடவும் தொடரும் ஆண்டும் நம் வாழ்வு முழுவதும் வளமும் நலமும் பெருகிட இறையருளை இறைஞ்சுவோம். மேலும் இன்றைய விழாவானது நிரபராதிகளின் பாதுகாவலர் புனித அந்தோணியார் என்ற தலைப்பிலேயே சிந்திக்க அழைக்கிறது. பேச்சாற்றலும் ஆள்பலமும் பணபலமும் உடையோர் எளிதாக தண்டனையிலிருந்து தப்பிவிடுவதும் நீதியை விலைக்கு வாங்கிவிடுவதும் இன்று மட்டுமல்ல அந்தோணியார் வாழ்ந்த காலத்திலும் நிகழவே செய்தது. நீதியை நிலைநாட்டிட நிரபராதிகளை காப்பாற்றி இறந்த குழந்தையே புதுமையாக உயிர் பெற்றெழச் செய்து சாட்சியம் பகரச் செய்தவர் நம் பாதுகாவலர். சந்தேகம் நிறை நெஞ்சோடு தன் மனைவியை துன்புறுத்திய கணவனின் சந்தேகம் போக்க பேசும் பருவம் எய்திடாத மழலையை அற்புதமாக பேச வைத்து அநியாயமாக தண்டிக்கப்பட்ட அரசியின் களங்கம் போக்கினார். இவ்வாறு அன்றும் இன்றும் நிரபராதிகளின் பாதுகாவலராய் விளங்கும் நம் பாதுகாவலரிடம் செய்திடாத குற்றத்திற்காக சிறையில் இருப்போருக்காகவும் பிணை கைதிகளாக இருப்போருக்காகவும் ஜெபிப்போம். குற்றம் புரிந்தோர் மனம் மாற்றம் பெற்று திருந்திய வாழ்வு வாழவும் நிரபராதிகள் பாதுகாக்கப்படவும் வரம் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நமது ஊரின் பாதுகாவலராகிய கொடி அற்புதர் புனித அந்தோணியாரினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் கொடியேற்றத்திற்காக வைத்திருக்கின்ற இந்த கொடியை புனிதப்படுத்தக்கூடிய இந்த புனிதமான நிகழ்வில் நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலராகிய புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.